சக்கரவள்ளி கிழங்குல இப்படி ஒரு பலகாரம் செய்யலாமா? ஆமாங்க, சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே கொடுத்தா பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, சில பேருக்கு பிடிக்காது. அதான் இந்த மாதிரி ஒரு பலகாரம் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதுக்கு சக்கரவள்ளி கிழங்க நான் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதோட தோலை எடுத்து நல்லா மசித்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். கூடவே அது கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு. அரிசி மாவு கொஞ்சம் கூடவும் மைதா மாவு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நான் கடலெண்ணெய், சன்லாண்ட் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காய விடுங்க. காஞ்ச எண்ணெயில் இப்போ நம்ம பக்கோடா மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுவாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பலகாரம் ரெடி. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சக்கரவள்ளி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், எல்லாருமே சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.